ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி. அந்த சஷ்டி திதி எப்போ வருது, நாம் முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம், அதோட சிறப்பு பலன்கள் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குற பதிவுன்னே சொல்லலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அது எல்லாருக்குமே மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தானே. இந்த வளர்ப்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு தான் நம்ம நினைப்போம். முருகா அப்படின்னு மனதார நினைச்சு நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்ப்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அமோக வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பரிகாரத்தையும் அந்த வழிபாட்டையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யணும். நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற யோகம் தானாக நமக்கு தேடி வரும். இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள், அதே போல் முருகப்பெருமானுக்கும் மிகவும் ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விசேஷ நாட்கள் சிறப்பு தான். அந்த வகையில் நாளைய வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நாம் என்ன செய்யணும், எப்படி அந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய உகந்த நாள், மகாலட்சுமிக்கும் உகந்த நாள். இந்த நாளில் வளர்ப்பிறை சஷ்டி திதி வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். இதை நாளை காலையில் 11 மணிக்கு மேலே தான் சஷ்டி திதியானது நமக்கு வருது. நாளைய தினம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்குது. இந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை நாம் செய்கிறது நமக்கு கை மேலே பெரிய அளவில் பணப்பிரச்சனையை தீர்த்து நமக்கு நல்லதை கொடுக்கும். பண அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு பணத்தானால என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு எந்த வகையிலையாவது பணம் வரணுமா, அது எல்லாமே வரும். அதே போல உங்களுக்கு நீங்க வேலையில சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்களா, ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா நிச்சயமா இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு பூஜை அறையை நீங்க எப்பவும் போல தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் கொஞ்சம் வெள்ளை மொச்சை இருக்குது இல்லையா, அந்த பருப்பையும் நீங்கள் அந்த வெத்தலையில் வச்சு முருகப்பெருமானுக்கு முன்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் வீட்டில் இந்த சஷ்டி திதியப்போ சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதே போல் முருகர் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீர்னாலையாவது அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அப்புறம் பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. வேல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செஞ்சு வச்சு வேலுக்கும் அலங்காரம் பண்ணி வைங்க. முருகரோட திருவுருவ படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த படத்துக்கு செவ்வரளி பூக்களால அலங்காரம் செஞ்சு வச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. வெத்தலையில் மொச்சை துவரை இந்த ரெண்டுமே வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெத்தலையோடு எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இந்த 2 பொருள்களும் ஒன்றாக சேர்ந்து நம்ம கையில் வச்சுக்கணும். அந்த வெத்தலையோடு சேர்த்து கையில் அந்த வெத்தலையோட 2 தானியங்களும் இருக்குதுல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறையணும், வருமானம் பெருகணும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதே போல் வீட்டுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே போகணும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, பணம் சம்பந்தப்பட்டதா முக்கியமாக எது இருக்கோ அதை நினைச்சு நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஓம் சம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை நாம சொல்லணும். இது கடனை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானோட மந்திரம். கையில் அந்த வெற்றிலையில் கட்டாயம் துவரம்பருப்பும் வெள்ளை மொச்சையும் நாம் வச்சிருக்கணும். வெள்ளை மொச்சை அது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரியது, துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது. அதனால வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது. இந்த 3 பொருளையுமே கையில் வச்சுக்கிட்டு நாளைய தினம் முருகனது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பண கஷ்டம் தீரும். நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் நமக்கு கிடைக்கும்.
கண்டிப்பாக அந்த நமக்கு சம்பள உயர்வு இதுக்கெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயமும் உங்களுக்கு நடக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்கிற வெத்திலையை அப்படியே முருகனது பாதத்தில் நீங்கள் வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு முழுக்க வந்து அது அப்படியே முருகப்பெருமான் கிட்டேயே இருக்கட்டும். மறுநாள் சனிக்கிழமை நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே அந்த பொருளை எடுத்து நம்ம வந்து பறவைகளுக்கோ இல்லைன்னா அந்த தானியத்தை ஊற வச்சு பசுமாட்டுக்கு எதுக்காவது நீங்கள் கொடுத்துடலாம். இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அப்படி அந்த வெள்ளை மொச்சையும் சரி அந்த துவரம்பருப்பும் சரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வந்து நல்ல திதிகளும் எல்லா திதியும் வந்து சேர்ந்து இருக்கு. அந்த நேரத்தில் சுக்கிரஹோரையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நமக்கு பல மடங்கு வந்து பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பலன் கிடைக்கும். இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நாளைக்கு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். விரதம் நாளைக்கு நாங்கள் சஷ்டிக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் விரதம் இருப்போம், ஒவ்வொரு சஷ்டிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து காலையிலேருந்தே உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் பகலில் வந்து நம்ம தூங்கவே கூடாது. உங்களுக்கு உங்களால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் வந்து விரதத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கிறதா இருந்தால் இருந்துக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது போல் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நான் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவு